4.4ல கொஸ்டின் நம்பர் 10 கணித தொகுத்தறிதலை பயன்படுத்தி எந்த ஒரு இயல் எண்ணுக்கும் x இன் அடுக்கு 2n மைனஸ் y இன் அடுக்கு 2n ஆனது x plus y ஆல் வகுபடும் என நிரூபிக்க. இது இதால வகுபடுன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். நம்ம கணித தொகுத்தறிதல் சொன்னாவே கொடுக்கப்பட்டதை p of n ன்னு எடுத்துக்கணும். அப்போ p of n equal to x power 2n minus y power 2n ஆனது x plus y ஆல் வகுபடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ n-க்கு 1 கொடுத்து இது சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கணும். அப்போ n-க்கு 1 எனில் p of 1 equal to x இன் அடுக்கு 2 minus y இன் அடுக்கு 2, அதாவது x square minus y square. a square minus b square ஃபார்முலா என்ன வரும்? a plus b into a minus b. அதே மாதிரி x square minus y square கான ஃபார்முலா x plus y plus x minus y. அப்போ இதில் x plus y ன்னு வந்துருச்சு, ரெண்டுமே பெருகிட்டு தான் இருக்குது. அப்போ இந்த இதானது எதால் வகுபடும் ஆனது x plus 1 ஆல் வகுபடும். அப்போ p of 1க்கு கூற்று உண்மையாகிறது. p of 1க்கு கூற்று உண்மையாகிறது. அடுத்த கண்டிஷன் என்ன பண்ணும்? n equal to k க்கு உண்மைன்னு எடுத்துக்கணும். அப்போ k க்கு உண்மை எடுத்துனா p of k equal to x இன் அடுக்கு 2k minus y இன் அடுக்கு 2k ஆனது x plus y ஆல் வகுபடும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இது என்ன சுருக்கி நம்ம வச்சுக்கிட்டா கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஏன்னா வகுபடுன்னு கொடுத்துட்டோம். அப்போ வகுத்தல் பார்த்தோம்னா 2 x இன் அடுக்கு 2k plus y இன் அடுக்கு 2k divided by x plus y ஆல் வகுத்தா நமக்கு ஒரு ஈவுங்கிற ஒரு டைம் கிடைக்கும். அதை சம் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கிட்டோம். அப்போ x இன் அடுக்கு 2k plus y இன் அடுக்கு 2k divided by x plus y equal to c. இதை குறுக்கு பெருக்கல் பெருக்கிட்டு இந்த மைனஸ் டைம் அந்த பக்கம் கொண்டு போயிடலாம். அப்போ x ஸ்கொயர் மைனஸ் x இன் அடுக்கு 2k minus y இன் அடுக்கு 2k equal to c into x plus y. மைனஸ் 2k அந்த பக்கம் முடிஞ்சுன்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ x இன் அடுக்கு 2k equal to y இன் அடுக்கு 2k plus c into x plus y அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். இது இந்த டைம் வச்சு தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். அடுத்தது என்னென்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய நிரூபிக்க வேண்டியது p of k plus 1க்கு உண்மைன்னு சொல்லணும். இப்போ p of k plus 1 equal to x இன் அடுக்கு 2 into k plus 1னா 2k plus 2 மைனஸ் y இன் அடுக்கு 2 into k plus 1னா 2k plus 2 ஆனது x plus y ஆல் வகுபடுன்னு ப்ரூவ் பண்ணணும். சரியா? அப்போ என்னெல்லாம் இதை எடுத்துக்கிறோம். அப்போ p of k plus 1 equal to x இன் அடுக்கு 2 into 2k plus 1 மைனஸ் y இன் அடுக்கு 2 into k plus 1. அப்போ உள்ள வச்சு பிறகுனா 2k plus 2 2k plus 2 கிடைக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கிறது? x இன் அடுக்கு 2k plus 2 மைனஸ் y இன் அடுக்கு 2k plus 2. இங்கே கூட்டல் இருக்குன்னா பெருக்கல் நம்ம அடுக்கு ஃபார்முலா தெரியும். சரியா? பெருக்கல் அடுக்கு ஃபார்முலா என்ன ஆயிரும்? அடைமான ஒன்றாக இருந்தாலும் அடுக்களை கூட்டிக்கொள்ள வேண்டும், அந்த ஃபார்முலா தெரியும். அப்போ x இன் அடுக்கு 2k x இன் அடுக்கு 2 y இன் அடுக்கு 2k into y இன் அடுக்கு 2 அப்படின்னு பிரித்து எழுதிக்கலாம். x இன் அடுக்கு 2k into x இன் அடுக்கு 2 மைனஸ் y இன் அடுக்கு 2k into y இன் அடுக்கு 2ன்னு பிரித்து எழுதிக்கலாம். இந்த x இன் அடுக்கு 2kயான வேல்யூ நம்ம முன்னாடி கண்டுபிடிச்சிருக்கிறோம். y இன் அடுக்கு 2k plus c into x plus y. அப்போ இந்த x இன் அடுக்கு 2kக்கு பதிலாக அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா into x ஸ்கொயர் மைனஸ் y இன் அடுக்கு 2k plus into y ஸ்கொயர். இங்கேயும் y இன் அடுக்கு 2k இருக்குது, இங்கேயும் y இன் அடுக்கு 2k இருக்குது. அப்போ ரெண்டுக்கும் காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? x ஸ்கொயர் மைனஸ் y ஸ்கொயர் கிடைக்கும் ப்ளஸ் c into x plus y x ஸ்கொயர் கிடைக்கும். இது ஃபார்முலா எடுத்துருக்கு. a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா எடுத்துருக்குது. அப்போ a plus b into a minus b அந்த ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். y இன் அடுக்கு 2k into x minus y x plus y plus c into x plus y x ஸ்கொயர். இப்போ ரெண்டு டேம் இருக்குது. ரெண்டு டேமில் எது பொதுவாக இருக்குது? x plus y பொதுவாக இருக்குது. அப்போ x plus y பொதுவாக எடுத்துனா y இன் அடுக்கு 2k into x minus y plus c x ஸ்கொயர். இது எல்லாத்தையும் ஒரே டைம் வச்சா ரெண்டு டைம் பெருகிட்டு இருக்குது. ஆனது x plus y ஆல் வகுப்படும். அப்போது x plus y ஆல் வகுப்படுன்னு சொன்னால் p of k plus 1க்கு கூற்று உண்மையாகிறது. இந்த கூற்று எப்போ உண்மையாகும்? கேக்கு உண்மையாக இருந்தால் k plus 1க்கு உண்மையாகும். p of k என்பது உண்மை என கொண்டால் k plus 1க்கு உண்மை என நிரூபித்து உள்ளோம். எனவே கணித தொகுத்தறிதலின்படி எல்லா இயல் எண்ணுக்கும் x இன் அடுக்கு 2n மைனஸ் y இன் அடுக்கு 2n ஆனது x plus y ஆல் வகுப்படும் என நிரூபிக்கப்பட்டது.